morning, ma'am. Good morning. Good morning. Good morning, Saraswati. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. Good morning, ma'am. Thank you so much. உங்களோட அந்த ரெஸ்பான்சஸ் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. இன்னைக்கு விமென்ஸ் டேக்காக ரெக்வஸ்ட் வந்து நம்மளோட குரூப்ல இருந்து தான் வந்தது. ஸோ அதுல 2-3 பேர் எக்ஸாக்டா சிலதை பாயிண்ட் பண்ணி இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமும் அகெயின் நம்மளோட அந்த 10 days அட்டன் பண்ணவங்க பிளஸ் அந்த 10 days ப்ரோக்ராம்காக உள்ள வந்த அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விமென்ஸ் டே அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அது உருவாக்கப்பட்டது, இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் மூலமா சில விஷயத்த மாத்தி அமைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா மாத்தி அமைக்க முடியும். இப்போ இதுக்கு வந்து ஒன் சைடா இல்லாம நான் மட்டுமே விஷயத்த சொல்லாம இன்னைக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்கஷனா நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாரும் உங்களோட அம்மாக்களை நினைவுபடுத்தி அவங்களோட ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு வார்த்தையில முடிஞ்சா அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே உங்களோட அம்மாக்களை ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன மாதிரியான மாறுதல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் விமனுக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ற அந்த டாபிக் வந்து அந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது. நான் இப்படித்தான் அப்படிங்கறத ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொருத்தரும் மேபி நீங்க வீடியோ ஆன் கூட பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்களை பத்தி சொல்லிட்டு உங்க அம்மா அவங்கள சொல்லுங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஹலோ மேம், லதா சொல்லுங்க லதா. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. சில நேரம் அந்த இன்னசென்ட்டுமே எனக்கு மைனஸாவே தோணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து இன்னசென்ட் பீப்புள் வந்து அது ஒரு ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லா விஷயத்திலும். அதனால இன்னசென்ட் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லுங்க மேம். இன்னசென்ஸ்ங்கிறது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது நடக்கிற சூழல்களை வந்து கண்டுங்கானா அது மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல எதிர்த்து போராடுற சைல்டிஷா? ஓகே, சைல்டிஷா, நிறை குறை எல்லாத்தையுமே கண்டுக்காம அப்படி இஷ்டத்துக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா நல்லா மனசு ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப ஃப்ரீயா பேசுவோம் குழந்தை போல. அது ஒரு இதுக்கு பிளஸ் தான் மேம். மைண்ட்ல வந்து ரிலாக்ஸ்டா தானே இருப்பாங்க. நம்ம தானே இன்னைக்கு எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி போனா தூக்கி சுமக்கிறோம், நமக்கு தானே டிப்ரெஷன் வருது. அது வந்து எங்க அம்மா கிட்ட பிளஸ். சூப்பர் சூப்பர். சோ அவங்க ஃப்ரீயா இருந்திருக்காங்கன்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த இன்னசென்ஸ்ல அவங்கள வந்து எதுவும் பாதிக்கல, அவங்க அதை எடுத்துக்கல அப்படிங்கிறது. இல்லதான் நீங்க சொல்லுங்க, இப்போ அந்த இன்னசென்ஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இந்த ரைட் நவ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல, சொசைட்டில, லைஃப் ஸ்டைல்ல? லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஓகே மேம். அந்த பார்ட்னர் சரியா இருந்திருந்தா, பினான்சியல் ஃப்ரீடம் கிடைச்சிருந்தால் அந்த இன்னசென்ட் ஓகே மேம். ஆனா மத்தபடி அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இந்த இன்னசென்ட் ஒர்க் பண்ணல. குழந்தை வளர்ப்புல ஓகே, இன்னசென்ட்டா இருக்கிறதுனால பிள்ளைங்களையும் இன்னசென்ட்டாவே வளர்த்துட்டாங்க. பிளஸ் ஃப்ரீடம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பிளஸ் நிறைய தான் இருக்கு. பினான்சியல் விஷயத்தை தவிர பார்த்தா அது பெரிய டிராபேக் மேம். ஓகே லதா, சூப்பர், தேங்க் யூ சோ மச். சோ உங்க அம்மாக்கு இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே விஷஸ் ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன் மேம். இந்த மாதிரி சோ அதே மாதிரி எல்லாருமே உங்களோட அம்மாவை நினைங்க, அவங்கள்ட்ட என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்க அம்மா கிட்ட பிடிச்சது என்ன ஷேர் பண்ணுங்க ஒவ்வொருத்தரா. மேம், என்னோட அம்மா வந்து பேசி பழகுறப்ப என்னமோ விவரம் இல்லாத மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மேம். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதையும் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. பல கடந்ததெல்லாம் பேசி திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எப்போ ஒரு ஹாப்பினஸ், சிரிப்பு, எல்லாரு கூடயும் நல்லா பேசுறது, அதை ஸ்ப்ரெட் பண்றது, அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் மேம் இருப்பாங்க. அது எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க இறந்து இப்போ 5 years ஆச்சு மேம். அவங்க போன பிறகுதான் அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியுது. இப்ப நான், என்னோட அப்பா, தங்கச்சி எல்லாமே என்ன விவரம் இல்லாம இருக்கீங்க, என்ன ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம். அவங்கதான் எங்க குடும்பத்தோட அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காங்க அப்படிங்கறது அவங்க போனதுக்கு அப்புறம் தான் மேம் ஃபீல் பண்றேன். சோ இப்ப எல்லாருமே லிசன் பண்ணும்போது இது மேபி சில
பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த இன்னசென்ஸ், ரெண்டாவது இவங்க மணிமேகலா சொல்லும் போது அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க, என்ன சூழ்நிலையுமே தன்னை வந்து சந்தோஷமா காமிச்சுக்குவாங்க. சோ மணிமேகலா இதை வந்து சந்தோஷமா காமிச்சுக்குவாங்களா இல்ல உள்ளேயுமே ஹாப்பியா இருப்பாங்களா? உள்ளேயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மேம். எனக்கு அதுதான் இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். நம்ம அம்மா அப்படி ஒரு நாள் கூட அப்படி இருந்தது இல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. அவங்க இருந்தாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஆளு. ஓகே, சோ அது இப்ப பாசிபிளா நம்மனால? எது அது தடுக்குது? முடியலையே மேம், அதுதானே தேடிட்டு இருக்கோம். இப்போ உங்க மூலமா அது ஓரளவு சக்சஸ் ஆயிருக்கு மேம். ஓகே, சோ அது வந்து ஒருவேளை அவங்க அந்த காலத்துல அந்த ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து தான் என்ன செஞ்சாலும் சரிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவங்களும் இல்ல கூட இருக்கவங்களும் கொடுத்ததா இருக்குமா? இல்ல மேம், அவங்க செய்யறத நான் தப்புன்னு சொல்லுவோம். எங்க அப்பா நீ செய்யறது சரியில்லை அப்படிம்பாங்க. அவங்க எதையும் அதை மைண்ட்ல இது பண்ணிக்கவே மாட்டாங்க, பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது என்ன மாதிரி ஆட்டிடியூடுன்னு எனக்கு இன்னமுமே புரியல மேம். ஆனா அவங்க எப்பவும் ஒரு சந்தோஷமாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கவலையே தெரியாது. ஓகே, சூப்பர் மணிமேகலா, தேங்க்யூ. ஓகே, அதே மாதிரியே நீங்க எல்லாருமே உங்களோட அம்மா கிட்ட என்ன நீங்க பாத்தீங்க, அது என்ன பிடிச்சது அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. இப்ப நாங்க வந்து 2 பெண் குழந்தைங்க. எங்க அப்பா வந்து அத இப்ப வரைக்கும் சொல்றாங்க மேம். என்னோட பொண்ணே இப்ப 10th படிக்கிறா. எனக்கு 2 பொண்ணா போச்சு, எனக்கு ஒரு பையன் இல்ல, எனக்கு ஒரு வாரிசு இல்லங்கிற அந்த கவலை அவருக்கு இப்ப 70 வயசு ஆகுது, இன்னமுமே இருக்கு மேம். ஆனா எங்க அம்மா ஒரு நாள் கூட அது சொல்லல. குழந்தை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு அது சந்தோஷம். எனக்கு அது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் மேம். அவங்க மைண்ட் செட் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல. ஆனா என் அப்பா ஃபீல் பண்ணாத நாளே இல்ல. இன்ன வரைக்குமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த ஒரு இது, எனக்கு ஒரு பையன் இருந்தா நிறைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இருந்திருக்கும். நீங்க 2 பொண்ணா போயிட்டீங்க, நீங்க எப்படி பின்னாடி எடுத்து நடத்துவீங்க, தோப்பு இதெல்லாம் எப்படி பாப்பீங்க? உங்க அம்மாவை பத்தி நினைக்கும் போது அவங்களோட அந்த மகிழ்ச்சியான மனம் ஞாபகம் வருது இல்லைங்களா? ஓகே, சூப்பர். அப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. அதையும் கண்டுக்காம அம்மா வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி உங்களை எல்லாம் பெரிய லெவல் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ இதே மாதிரி உங்க அம்மாக்கள் பத்தி நினைச்சா என்ன தோணுது, அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத யாராவது ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். தமயந்தி மேம். தனியந்தி சொல்லுங்க. தனியந்தி மேம், அம்மா பத்தி சொல்லணும்னா அம்மா வந்து யாரு எது சொன்னாலும் அவங்களவே டிபெண்ட் பண்ணியே இருந்துருவாங்க. ஹாப்பியா இருப்பாங்க. பட் யார் சொன்னாங்க, கூட பிறந்தவங்க யார் சொன்னாங்க, அவங்க சொல்றதையவே கேட்டு கேட்டு டிபெண்ட் பண்ணி அவங்க சொல்றதே கரெக்ட், யார் சொன்னாலும் அதையவே ஏத்து ஏத்து கொஞ்சம் ஹாப்பியா எல்லாமே அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அதான் நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஹாப்பினஸ் பாக்கல அம்மா கிட்டன்னு சொல்றீங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டாங்க. அதுவே நம்பிட்டு இருந்துட்டாங்க. ஓகே, பிடிச்ச விஷயம் என்ன அம்மாட்ட? பிடிச்ச விஷயம் என்ன அம்மாட்ட? பிடிச்ச விஷயம்னா எதா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் மிங்கிள் ஆயிரும், யாரையும் வந்து திட்டாத, ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்டயும் பகச்சுக்காத, எல்லாத்திட்டையும் அவங்க திட்டினாலும் சரி நீ பகச்சுக்காத அப்படின்ட்டே இருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் நடந்துட்டு அவங்க திட்டுறாங்க, அவங்க கூட திரும்பி திரும்பி இது பண்ணிட்டு போறியம்மா, அவங்க கூட எதுக்கு உறவு வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் இல்ல, அது நாளைக்கு நம்மளுக்கு அவையிலும் வேணும், எல்லாரும் வேணும், ரொம்ப அது எல்லாரும் வேணும்ட்டே இருக்கிறாங்க ஒன்னும். ஓகே, யாரையுமே வந்து பகச்சிக்கல, எல்லாரும் வேணுங்கிறதுனால சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போயிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலையா? எல்லாத்தையும் அரவணைச்சு ஆமாங்க, கொண்டு போனங்க. அடுத்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாவே ஒரு 15 years வாழ்ந்துக்கிறாங்க. சொல்லிட்டே இருப்பாங்க எங்கிட்டையும் கூட, எல்லாம் பரவாயில்ல விட்டுரு, அவங்க அப்படி இருந்தா அப்படி விட்டுரு போய்க்கலாமா, அது அவங்க சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. என்னையும் அப்படிதான் ஒரு ஃபேமிலி இருந்தா இருந்துக்கும், அப்ப திட்டுவாங்க, பட் அடுத்த செகண்ட் நீ வந்து அப்படியே இரு, ஜாயிண்ட் ஃபேமிலி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்க செய்யறது சரிதான்றதையும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா உங்கள்ட்ட? இப்படியே இருக்கிறது இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? என்னால அதை ஏத்துக்க முடியல, இப்படியே இருந்ததானே எல்லாமே நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு என்னால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஓகே தமிழ், இப்ப உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க செய்யறது சரிதான்றது தோணும்? நீ அப்படி பண்ணுங்காட்டிதான் விட்டுட்டு வந்துட்டியம்மா, நீ அது வேண்டாம், அவங்க பகச்சின்னா நீ பேசு, நீ ரொம்ப டீப்பா போயிட்ட, அவங்க சொல்றதையவே நம்பி டீப்பா போயிட்டு அது அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் அது மாதிரி நான் கொஞ்சம் இதெல்லாம் சரியில்லை, கூட பிறந்தவங்க கூட இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அப்படி இருக்கிறேன் இப்போ.
அப்புறம் சில டைம் தோணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இல்ல எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, சோ சூப்பர் தமிழ். நீங்க சொல்றது வந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகா புரியுது. ஒரு அம்மா கிட்ட நீங்க பார்த்த விஷயம் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கறது யாருனாலும் கேட்டுக்கிட்டாங்க இல்லையா? அதை எதிர்பார்ப்பு பத்தி பேசுறாங்க. நானும் பேச வரேன். நீ சொல்லு. எங்க அம்மா சாப்பாடே போட மாட்டேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப பெருசா பார்க்க வேணாம் இந்த நிகழ்வை. ஜஸ்ட் உங்க மனசுக்குள்ள உங்க அம்மாவை பத்தி நினைச்சா என்ன சந்தோஷமா இருக்கு, எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மாத்திரம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதோட எண்ட்ல வந்து நமக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ரொம்ப நம்ம டீடைல்டா இல்லாம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல மேபி இன்னொரு இந்த மாதிரி யாராவது உங்களை பத்தி உங்க குழந்தைங்க பேசணும் அப்படின்னா உங்களை பத்தி என்ன பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே, தேங்க்யூ தமேந்தி. சோ வேற யாராவது உங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். நான் வந்து எங்கட அம்மாவை பத்தி பேசணும்டா, அவங்க வந்து பெரிய அளவுல அந்த எஜுகேஷன் வைஸா ஒரு டாப் லெவல்ல இல்லை என்றாலும், இப்ப நான் யூனிவர்சிட்டியில இந்த பேசிக் டிகிரி அந்த டைம்ல கூட எனக்கு அந்த பெஸ்ட் ஒரு மோட்டிவேட்டரா இருந்துச்சுன்னா எங்கட அம்மா தான். எனக்கு அந்த சில நேரங்கள் ஒரு பிரசன்டேஷனா இருக்கட்டும், அந்த டைம் அந்த பேசிக்கான அந்த பேச்சுலர் டிகிரி டைம்ல சில நேரங்கள்ல சில தயக்கங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப நான் வந்து ஷேர் பண்றேன். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எங்கட அம்மா தான். நான் தான் வந்து ஃபேமிலியில அந்த முதல் பிள்ளை. அப்ப நான் அவங்களோட தானே இந்த தொடர்பு வந்து கூட இருக்கும். இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இல்ல அது பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லி அந்த என்ன வந்து ஃபுல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு மோட்டிவேட். அது பிறகு வந்து அப்ப நான் வந்து அவங்கட ஐடியால தான் எல்லாமே செய்வேன் நார்மலாகவே. அந்த டைம் அந்த அதுல இருந்து டெவலப் ஆகி நான் இப்ப வந்து ஒரு லெக்சரரா இருக்கிறேன். அதுல அந்த பேசிக்க உண்மையா போட்டது வந்து எங்கட அம்மா தான். அந்த எனக்கு அந்த பெஸ்ட் மோட்டிவேட்டர் இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரை எனக்கு வந்து 42 years இப்ப வரைக்கும் நான் எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ற ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல ஒரு தோழி என்றா அது என் அம்மா தான். அவங்களோட நான் இப்ப வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகான முறையில மெயின்டைன் பண்ணி கொண்டு வரேன். அதே மாதிரி கோபம் வரேன்டாலும் அவங்களோட தான் வரும், நிறைய கோபமும் அவங்களோட தான் வரும். அதே மாதிரி நிறைய அன்பும் அவங்களுடைய தான் இருக்குது. ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். அதாவது இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்றவங்களுமே நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஒருத்தங்களை பத்தி பாசிட்டிவா சொல்லும் போது அவங்களோட நல்ல விஷயத்த அப்படியே அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. மேபி நம்ம லைஃப்ல நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா உடனே அதைய சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தயக்கமோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஃபீலிங்கோ உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸே அதுதான். நான் இப்படித்தான், எனக்கு இப்படித்தான் நடந்தது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல? இப்ப இவங்க சொல்றபடி அம்மா வந்து கூட இருந்தாங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை போய் அந்த இடத்துல காமிக்க வேண்டிய நேரத்துல உன்னால முடியும்னு சொல்லி அனுப்பிச்சுட்ட தருணங்கள்லாம் வந்து இப்போ தன்னை ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு விமனா மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுதான் உண்மை. ஒரு அம்மானால இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ விமன் பவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லா விமனுக்கும் எல்லாமே கிடைச்சிடுறது இல்லை இல்லையா? சோ இப்ப நம்ம மாத்தி அமைக்கிறதா இப்ப நினைச்சோம்னா சிலதெல்லாம் நம்ம மாத்தி அமைக்கலாம். இனி ஃபியூச்சர்ல அதெல்லாம் இல்லாம அந்த பிரச்சனைகள் இல்லாம என்கிட்ட ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆசைதான், நல்லா இருக்கணும், லைஃப் அழகா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. ஆனா சில தருணங்கள்ல இதை நீங்க எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது நம்ம பேசணும் அப்படின்னா சிலதை பேசிட்டே இருக்கலாம். பட் மாற்றம் அப்படிங்கறதா இப்ப லாஸ்ட் ஜெனரேஷன்ல வாழ்ந்தவங்க அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மென் ஓட சப்போர்ட் விமன் அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அதே சமயத்துல ஹர்ட் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க சில இடத்துல. பட் இது மென் ஹர்ட் பண்ணல, விமனோட அந்த வளர்ச்சி கம்மியா இருந்துச்சு. அந்த விமனுக்கான எஜுகேஷன் ஆர் விமனுக்கான எம்பவர்மெண்ட்ல ஏதோ இன்னொரு மோட்டிவேஷன் இல்லாம இருந்துச்சு. சோ இப்ப நம்ம ஒருத்தங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மேபி பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் அவங்க சொன்னது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இப்ப வந்து ஷீஸ் ஹாப்பி. என்னாச்சு அப்படின்னா ரோட்ல போகும்போது இல்ல எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணும் போது யாரு இருக்காங்கன்னே பார்க்காம இவங்க வந்து ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து பயங்கர அபியூசிவா இருக்கும். ஸோ ஈவன்
பிசிக்கலி பனிஷ் பண்றது அந்த மாதிரி. சோ அதெல்லாம் வந்து இவங்களால ஏத்துக்க முடியாது. இப்ப வந்து அவங்கள நினைச்சு பார்த்தா இவங்களுக்கு அந்த நினைவுகள் வழியா கொடுக்குது. ஆனா இப்ப வந்து இல்லைங்கிறது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இந்த டாபிக் நமக்கு இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையுமே நம்ம போய் பிளேம் பண்ணாம, யாரையுமே ஹையா டிபெண்ட் பண்ணாம, நமக்கு இருக்கிற பவரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால சில சூழல்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு வரலாம். நமக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அது மட்டும் போதும். இப்ப நான் நினைச்சு பார்த்தேன், அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, சரி எதுவுமே இல்ல பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறத விட, இன்னைக்கு இருக்கிற டூல்ஸ், இன்னைக்கு இருக்கிற சோர்சஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில இன்ஃபுளுசஸ் பாசிட்டிவா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நகரும் போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம நினைச்சு பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு வளர்ச்சி எடுத்துக்க முடியும் ஒரு விமன்னால. ஏன்னா விமனுக்கு தான் நிறைய அபியூசஸ் நடந்தது, விமனுக்கு தான் நிறைய விதமான ஹர்ட்டிங்ஸ் நடந்திருக்கு. மென்னுக்கும் இருக்கலாம், பட் விமனுக்கு அதையெல்லாம் மாத்தி அமைக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால சில விஷயத்த முடியும். அது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளேமிங், இன்னொருத்தங்களை வந்து நம்ம குறை சொல்றதை ஃபர்ஸ்ட் வந்து தடுக்க ஆரம்பிக்கணும். இப்ப ஒரே ஒரு ஃபோக்கஸ் வல்னரபிலிட்டினா என்னன்னா, நான் இப்படித்தான், எனக்கு இப்படித்தான் கிடைச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி நீங்க பெருமையா வச்சுக்கிறது, இல்ல உங்களுக்கான உணர்ச்சிகளை வெளிப்படையா சொல்றது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுறது. சோ அந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்து தயாராயிட்டோமா அப்படின்னா, கண்டிப்பா இப்ப வந்துட்டோம், தயாராயிட்டோம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாகிங், நீங்க எனக்கு இது பண்ணும் அது பண்ணும், அந்த நாகிங் ஆர் இதை எப்படி சொல்றது, நீங்க வந்துதான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், இல்ல நீங்க இருந்தாதான் நல்லா இருக்கும், நீங்க தான் என்னை பாத்துக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? இது ஆக்சுவலா இல்லையா? இல்ல இப்ப நான் சொன்னதுல இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நம்ம அம்மாவை பத்தி நீங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிங்க. உங்க அம்மாவை பத்தி நினைச்சா என்ன தோணுதுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நடுவுல ஒரே ஒரு பாயிண்ட் தான், விமனோட மேக்சிமம் டைம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் டேட்டா. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ரிசர்ச் டேட்டால ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டுல இருக்க விமனுக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமான தாக்கத்தை கொடுக்குது, அவங்க ஹைலி டிப்ரெஸ்டா இருக்காங்கன்றது ஒரு டேட்டா இருக்கு. இப்போ என்னன்னா, ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் இல்ல பிஸியா இருந்தாலுமே அவங்களோட நேரங்கள் அவங்கள பத்தியும் அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி பத்தியும் சிந்திச்சதுன்னா அது ஒரு விதமான சக்சஸ் ஆகும். இல்ல தன்னை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை அதிகப்படியா பேசுறதுனால அவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகளையும் இப்ப வந்து ஒரு டேட்டால கொடுத்திருக்காங்க. அவங்க என்னன்னா ஒர்க்கிங் விமனா இருக்காங்க, ஆனா அதே சமயத்துல அந்த ஒர்க்ல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கறது தாண்டி அவங்க எதை அதிகமா யோசிச்சுட்டு இருக்காங்க, எதை அவங்களை பாதிக்குதோ அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அதை பத்தி பேசிட்டே இருக்கிறதுனால அவங்களோட growth வந்து அதிகமா ஆகாம அவங்களோட பிரச்சனைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, நம்ம ஸ்லோவா இத டீப்பா பேசுவோம். இப்ப நான் என்ன சொன்னேங்கிறதுல இருந்து யாராவது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எனக்கு நான் ஒர்க் பண்றேன் மேடம், டீச்சிங் பண்றேன். நான் எங்களோட அம்மாவை பத்தி ஒரே ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். எங்களோட அம்மா வந்து கிரேட் 5 தான் படிச்சிருக்காங்க. இப்ப அவங்க எங்களோட ஃபேமிலியில உள்ள ஓல்டேஜ் மதர்னா அவங்க தான் வயதானவங்க, 85 இயர்ஸ் ஆகுது. நிறைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்க இப்ப கிரேட் 5 படிச்சாலும் எங்களுக்கு ஃபுல்லா, எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து ஃபுல்லா எங்க எந்த சின்ன ஒரு பேப்பர்னாலும் அவங்க வாசிப்பாங்க. அதனால எங்களுக்கு உலக அறிவு வந்துச்சு நான் சொல்லுவேன். அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்க சாப்பிடக்குள்ள எந்த ஒர்க் பண்ணாலும் சின்ன ஒரு எதுனாலும் வாசிக்கிறதுக்கு நல்ல பழக்கம் நாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே, சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அதுல நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நிறைய வந்து அவங்களோட எகென்ஸ்டா தான் இருப்பாங்க ஃபேமிலிலன்னா, நிறைய நல்லதை வந்து சொல்லிடுவாங்க அப்பவே. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க எங்களை விட கூட செய்வாங்க. இப்போ ஒரு கோபக்காரங்களா இருந்தாலும் பகைமையா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ சாப்பாடு செய்யறதோ நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நாங்க அந்த அளவு செய்யறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வந்து பிடிச்சது. இன்னமும் அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் மேடம். அடுத்து நான் இப்ப ஒர்க் பண்றது சம்பந்தமா சொல்லணும்னு சொன்னேன் மேடம். எனக்கு வந்து இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே மேடம், நாங்க எங்களுக்குன்னு சில விஷயங்களை ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது அதுல இருக்கிற சந்தோஷத்தை வந்து நாங்க எங்களுக்கு கிடைக்கிற பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு நான் ஒரு பயன்படுத்திக்குவேன்.
அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து எப்பயுமே வந்து நான் ஏதாவது ஒரு கண்ட்ரிபியூஷனோ அல்லது ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஃபண்ட் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்டா செஞ்சிருவேன். இப்ப கட்டாயமா கம்பல்சரி செய்ய வேண்டிய ஸ்பென்ஸ் வந்து நான் செஞ்சிருவேன். அதே மாதிரி மேலதிகமா ஏதாவது ஒரு டொனேஷனை நான் உடனே கொடுத்துருவேன் எனக்கு முடிஞ்ச அளவு. அப்ப நிறைய அந்த விஷயத்துல மற்றது எனக்கு செய்ய முடிஞ்ச வேலையை நான் அப்பவே செய்திருவேன். இப்போ முடியாதுன்னா நான் வெயிட் பண்ணுவோம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னா உடனே செஞ்சிருவேன். அப்ப அதனால நான் வந்து என்னை பத்தி ஏதாவது யாராவது சொன்னா நான் டோன்ட் கேர் தான். ஏன்னா நமக்கு முடிஞ்சதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட வாழலாம் மேடம். அந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். மற்றது எனக்குன்னு கொடுக்குற வேலையை கட்டாயமா கம்பல்சரி செய்ய வேண்டியது நாங்க செய்திருவோம். மற்றபடி பொதுவா வரக்குள்ள நமக்கு தெரியாட்டி அதை விட்டுருவேன். அந்த விஷயம் நமக்கு அவ்வளவா புரியல அது அப்படின்னா யாராவது செய்தா சக்சஸ் ஆகும்னா அதுக்காக விட்டு கொடுத்துறது மேடம். அப்படி கொஞ்சம் திருப்தி அடைக்கிறது. அப்படின்னா இப்ப தெரியல அப்படின்னா இப்ப வந்து எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படிங்கறத நீங்க ஈஸியா சொல்ல முடியுமா? ஆமா, சப்ஜெக்ட் வைஸ் இப்ப நமக்கு சில விஷயங்கள் சில சப்ஜெக்ட்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் இப்ப சயின்ஸ் அப்படின்னா நான் வந்து காமர்ஸ் தான் செய்வேன் மேடம். சப்ஜெக்ட் வைஸ் காமர்ஸ். இப்ப நம்ம சயின்ஸ் அப்படின்னா நமக்கு சயின்ஸ் ஆழமா நமக்கு வராது இல்ல. அதோட பெட்டரா ஒருத்தர் அங்க இருக்காருன்னா நாங்க உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒதுங்கிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ப்ரொஃபஷனலா இல்லாம நம்ம வீட்டுல எடுத்துக்கலாம். இப்ப வந்து எக்ஸாம்பிள் கேக்குறேன், மேபி இது உங்களுக்கு தெரியும், பட் நான் சும்மா கேக்குறேன். இப்ப உங்களுக்கு சமையல் தெரியல, இப்ப உங்களால வந்து எனக்கு தெரியல நான் செய்யலன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல மேடம், அது வீட்டுல வந்து அப்படி இல்ல, டியூட்டி வைஸ் தான் நான் சொன்னேன். அங்க வந்து பலர் இருக்கிறாங்கல்ல. இப்ப வீட்டுல வந்து நாங்க எங்களோட குடும்பத்துக்கு எல்லா விமன்னால சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியுமா அது? இல்ல, பிள்ளைகளுக்காக நாங்க வீட்டுல பொதுவா செய்யறதுன்னா நாங்க சொல்லலாம் மேடம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களை ட்ரீட் பண்ணக்குள்ள நாங்க அங்கே நம்மள விட நல்லவங்க செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி ஃபேமிலிக்குள்ள நான் கட்டாயம் செய்யத்தான் வேணும் மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூங்க. நான் சும்மா கேட்டேன். ஏன்னா சிலர் அங்க இருந்துதான் எல்லா ப்ராப்ளமும் ஆரம்பிக்குது. நீங்க சொன்ன மாதிரி உங்க மதரை நீங்க நினைவு கூர்ந்தீங்க, அவங்களோட அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேச்சர் அது ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஒரு சின்ன பேப்பர் அவங்க படிச்சு அவங்க கொடுக்குற அந்த ஜென்ரல் நாலேஜ் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னே தெரியாம அவங்க ஷேர் பண்ண சில விஷயங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய துறையில அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்துல அந்த அம்மாக்களோட அந்த நேச்சர் வந்து உதவியா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். அது மாதிரிதான் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து 2 பாயிண்ட். இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அம்மாக்கள். இன்னைக்கு நம்ம வளர்ந்து வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளோட கட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே சூப்பரா போகுது. ஆனா மாத்தி அமைக்க வேண்டிய விஷயம் 2. ஒண்ணு வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம். இன்னுமே சஃபர் ஆகிற விமன், நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்க விமன், இன்னுமே சஃபர் ஆகுற விமனோட பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். என்ன அவங்களோட இன்னுமே என்ன சஃபர் ஆயிட்டு இருக்காங்கன்னா அவங்கனால இண்டிபெண்டா இருக்க முடியல. ஒண்ணு. 2வது, தான் சரி நான் ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்ட் தான் சொல்ல முடியல. அந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ஸே கிடையாது. அவங்களால அதை எந்த ஒரு கட்டத்திலயும் அவங்களால பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய விமன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம எல்லாரும் அப்படி இல்லை இங்க. பட் அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதுதான் இந்த கோர் ஃபோக்கஸே. அவங்களுக்கு என்ன நம்ம இன்னும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. சோ இன்னொரு பக்கம் ஒரு விமன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க, நிறைய க்ரோத் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்க. மேடம், நான் சம்ஷியா பேசுறேங்க. சொல்லுங்க சம்ஷியா. மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எங்க அம்மாவை பத்தி நினைக்கிறப்ப எங்க அம்மாவுடைய தைரியம் தாங்க எனக்கு முதல்ல ஞாபகத்துல வருது. ரொம்ப தைரியசாலி அவங்க. அவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான். நாங்க 5 பேர் பெண் குழந்தைங்க, பசங்களே இல்ல. ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தனக்கு பையன் இல்ல அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. 5 பேர்த்தையுமே ரொம்ப திருப்தியா தான் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைனான்சியல்ல அவங்க மேனேஜ்மெண்ட் பண்றதும் ரொம்ப ஈஸியா கொண்டு போவாங்க. அந்த விஷயங்கள் வந்து எங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தைரியசாலி. எப்படியாப்பட்ட விஷயத்தையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபைனான்சியல் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணுவாங்க. நாங்க 5 பொண்ணுகளா இருந்தாலும் எங்க அப்பா ஒருத்தருடைய சேலரி தான். ஆனா அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க எங்களை எல்லாத்தையும் நல்லா திருப்தியா எல்லா விஷயங்களும் செஞ்சாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. இறந்து 20 வருஷம் ஆகுதுங்க. நீங்க சொன்னதும் எங்க அம்மாவுடைய ஞாபகம். இப்ப நீங்க எப்படி ஃபைனான்ஷியலி நீங்க ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்றீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியுங்க. நான் யோசனை எங்க அம்மாவால அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, நம்மளால அப்படி பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இப்ப கொஞ்சம்
அதை பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். எங்க அம்மா அளவுக்கு என்னால இருக்க முடியலைங்க. தைரியம் அதே மாதிரிதான். தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து போக்குன்றது எனக்கு தைரியம் வரமாட்டேங்குது மேடம். அவங்கள விட நாங்க கம்மியா தான் இருக்கிறேன். அம்மா தைரியம். என்ன காரணம்? அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில வந்து நான் நிறைய அடிபட்டுட்டங்காட்டி அந்த பிரச்சனைகள் தான் எனக்கு பெருசா தெரியுது ஒழிய அந்த மாதிரி தைரியமாலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. இப்ப கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு மேடம். கிரேட். சோ உங்க அம்மாவை நினைவு கூறும் போது அவங்களோட அந்த தைரியமான நேச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. சோ அது முக்கியமா வேற யாராவது உங்க அம்மாவை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? சோ இது ஒரு வாய்ப்பு, நீங்க பேசணும்னா பேசலாம். எனக்கு தங்கம். சொல்லுங்க மேம். எங்க அம்மாவும் மணிமேகலை அம்மா மாதிரி தான் மேம். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லா நேரத்துலயும். அது எப்படின்னு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி என்னால இப்பயும் யோசனை பண்ணி 20 வருஷம் ஆகுது அவங்க இறந்து. 5 பொண்ணுங்க நாங்க, 4 பசங்க, மொத்தம் 9 பேர் மேம் நாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை பத்தியுமே அவங்க கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை மேம். அதாவது எதை பத்தியுமே அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. அது சில நேரத்துல நாங்கெல்லாம் கூட சொல்லுவோம், என்ன இப்படி எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப எல்லா நேரத்துலயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மேம். இப்ப ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு யாரும் வராம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரினா இவங்க ஃபர்ஸ்ட் போய் ஆளா போய் ரெடியா போய் அப்பா அம்மா 2 பேருமே போய் நின்றுட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அப்படி பண்ணுவாங்க மேம். நாங்க கூட கேட்போம், ஏன் அவங்க எல்லாம் வரவே இல்லை? அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, நம்ம போய் காமிக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரத்துலயும் பாசிட்டிவா இருப்பாங்க. எப்போதுமே வந்து ஒரு சந்தோஷமாவே இருப்பாங்க மேம். எங்க அத்தைங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த 5 பேர்ல ஒருத்தவங்க கூட உங்க அம்மா மாதிரியே இல்லையே அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லுவாங்க மேம். அதாவது இன்னமும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேம். நானும் மணிமேகலாமே பேசியிருக்கேன், நம்ம 2 பேர் அம்மாவும் இப்படியே இருக்கிறாங்க, ஒரே மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் மேம் எனக்கு ரொம்ப இப்ப வந்து நினைக்கிறேன். நான் எந்த இதுவுமே ஒரு விரோதமாவே இப்ப ஜாயின்ட் ஃபேமிலியா தான் மேம் ரொம்ப வருஷமா இருந்தாங்க. அத்தைங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா யார பத்தியும் யார்கிட்டயும் குறையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க மேம். எது ஒண்ணுமே அது அப்புறமா பேசுறது, இவங்க இப்படி பண்ணாங்க எவ்வளவு பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு. ஆனா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு எங்களுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கவே இல்லை மேம். ஆனா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்க கடைசி நேரம் வரைக்கும் சந்தோஷமா தான் மேம் இருந்தாங்க. ரொம்ப அந்த மாதிரி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் மேம். இப்ப நீங்க சொல்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும் இதெல்லாம் இப்ப சொல்றீங்கல்ல, அது அப்பவே அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு தான் தெரியல மேம். அதான் கண்டிப்பா. ஓகேங்க, தேங்க்யூ. நீங்க சொல்றது அம்மா வந்து சந்தோஷமா இருந்தாங்க எப்படின்னு தெரியல அப்படிங்கறதுதான். அவ்வளவு பிரச்சனை இருக்கு மேம், நிறைய பிரச்சனை இருக்கும். 2 அண்ணா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க மேம். அதுக்காக எந்த இதுலயுமே உடஞ்சு உட்காரல கொள்ளல. ரொம்ப அதுவும் படிக்கவே இல்லை மேம். ஸ்கூல்லாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு எல்லாம். அவங்களும் 3 பேர், நிறைய பேரோட பிறந்தவங்க அவங்களும். அதனால அந்த இது வந்துச்சா என்னன்னு தெரியல மேம். இன்னமும் நாங்களும் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நாங்க 5 பேருமே பாக்குறோம். ஆனா பிரச்சனை வரதான் செய்து இது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க அளவுக்கு எங்களால சந்தோஷமா இருக்க முடியல. இப்ப இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்றவே கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து. ஓகேங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன் அன்னைக்கு அவங்க அப்படி இருந்தாங்க இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைன்னா அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான். நம்மளுக்கு ஃபீட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ற மாதிரியே ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ லோடட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நிறைய. ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ் வந்து பாதிச்சிருச்சு. இப்போ வந்து 2 பிரிவு. ஒரு பிரிவு இன்னும் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்க, ஒரு பிரிவு க்ரோ ஆகுறாங்க. விமனை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டர்ப் ஆகுறது இனிமேல் நடக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ்ல இப்போ ரைட் நோ நமக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹேண்டில் பண்ற விதம், அவங்க என்ன செஞ்சாலும் நீ செஞ்சா சரியாதான் இருக்குங்கிற அந்த கான்பிடன்ஸை கொடுக்கறது. நீ பண்றதான் அழகு, நீ பண்றதுதான் உலகத்திலேயே வச்சு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணும்னா
வர ஜென்ரேஷன், ஐ மீன் இனி வர வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழும் கட்டத்துல அவங்களை யாரையும் போய் நேக் பண்ண மாட்டாங்க. நேக்னா என்ன மீனிங்னா, நான் நிறைய பேரை பாக்குறேன், கவுன்சிலிங் வருவாங்க, அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாவமா இருப்பாரு. சரி, ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். பியூட்டிஃபுல்லான ஹஸ்பண்ட், ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்னையே வந்து ஆட்டி வச்சிருவாங்க இந்த நேக் பண்ற விமன். என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு மேல குறையும் கிடையாது. அவங்களோட வளர்ந்த சூழல் நம்மள அந்த லோ செல்ஃப் எஸ்டீம்லயே வளர்த்திருப்பாங்க தெரியுங்களா. நீ செஞ்சா ஒன்னும் உருப்படாது, உனக்கு எதுவும் வராது, அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த ஹஸ்பண்ட வந்து ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருவாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது. எல்லா மென்னுக்குமே ஒரு ஆசை இருக்கும், தன்னோட மனைவி அப்படின்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த விஷயத்த அவங்களே பண்ணா நல்லா இருக்கும், இத வந்து எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். யாரும் வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது. நீ இதைதான் பண்ணும், இதை பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நம்மளோட மாயை. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இல்லைங்க எனக்கு வேலைக்கெல்லாம் போக முடியாது, எங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் ஒரு விஷயம் இல்ல. நம்ம முயற்சி எடுக்காததுதான் அங்க உண்மையான விஷயம். அந்த மென்னை பொறுத்த வரைக்கும் நீங்க முயற்சி எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து நிற்பாங்க. இப்ப என்னன்னா, வளர்க்கும் போதே அந்த செல்ஃப் எஸ்டீம ஹையா வளர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வாழும் போது அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துடும். இதைதான் நம்ம இந்த பாயிண்ட்ல சொல்றோம். நான் செஞ்சா சரியாதான் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது இங்க அம்மா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு அம்மாவா இருக்கோம்னா, நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுற மொழி என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் சூப்பர் அப்படிங்கறத நிறைய சிச்சுவேஷன்ல நிறைய இன்சிடென்ட்ஸ்ல காமிச்சிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி லோ ஆயிட்டே இருப்பாங்க, எங்கேயுமே அவங்க பாதிக்கப்பட்ட மாட்டாங்க. சோ இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதாவது இப்ப நான் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டேன், எனக்கு தெரியுது நான் ஒரு growth ஃபேக்டர்ல தான் இருக்கேன், எங்கேயோ சின்ன சின்ன ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா சில விமன் நெட்வொர்க் இருக்கு, சில விதமான ஃபாரம் இருக்கு, அதுல எல்லாம் கனெக்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய அந்த அப்டேஷன் எடுத்துக்கிறது, அதுல நடக்கிற சில விஷயத்துல வாய்ஸ் அவுட் பண்றது, நான் சொல்ல வர்றத ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்றது, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து அந்த இடத்துல சோ அதனால என்னன்னா, அப்ப பெண்களா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், அடுத்தடுத்து வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கான ஃபாரம்குள்ள போறது மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஃபாரம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், நிறைய இருக்கும். நீங்க எல்லாருமே அதுக்குள்ள இருக்கீங்க, அன்னைக்கு லாஸ்ட் டைம் நிறைய பேசியிருக்கீங்க. சோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கான ஏதாவது, இப்ப நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்றாங்க, ஆல்மோஸ்ட் 2500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சோ நான் அவங்கள்ட்ட பேசும்போது, நீங்க அதாவது ஒரு எம்ப்ளாயரா நீங்க எப்படி உங்க மென்டல் ஹெல்த் பாப்பீங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அவங்களோட ஃபாரம்னா அவங்களோட எம்ப்ளாயர்னா ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு சின்ன கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஏதாவது மென்டல் ஹெல்த் ரிலேட்டட்ல இல்ல ஃபேமிலி ரிலேட்டட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கு. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அவங்களோட பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுவாங்க, அங்க இருக்க மத்த எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல் கான்ஃபிடென்ஷியல். அந்த இடத்துல ஒரு மென்டார் ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் ஹேண்டில் பண்றது சொல்லி தருவாரு. சோ அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸையும் அந்த இடத்துல பேசுவாங்க, பிளஸ் பர்சனல்ஸையும் பேசுவாங்க. இந்த மாதிரியான வீக்லி மீட்டிங்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஃபாரம். இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ அதுல நம்ம இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னா பயங்கர ரிலாக்ஸ்டா, நம்மளுக்கும் ஒரு பினான்சியலி ஸ்ட்ராங்காவும் இருப்போம், இந்த மாதிரியான விஷயத்துக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்மளே போகவும் முடியும். அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, சோ வேற யாராவது உங்க அம்மாவை பத்தி பேசணும்னா அப்படி பேசுங்க. வணக்கம், பாபுராணிங்க. சொல்லுங்க பாபுராணி. எங்க அம்மா வந்து படிப்பு வந்து கம்மிதான், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. ஆனா எங்க 3 பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் 3 டிகிரி வாங்க வைக்கணும்ட்டு பண்ணாங்க. அதே சமயம் அவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே என் பொண்ணுங்க வந்து தைரியமா இருக்கணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் டக்குன்னு ஹேண்ட்பேக் தூக்கி தோல்ல போட்டு போயிட்டு அவங்க குடும்ப பொறுப்பு அவங்க சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்தாங்க. ரொம்ப போல்டா இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி, பாட்டி, அம்மா, சித்தி குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரே இதா வச்சு அம்மா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப சித்தி தவறிட்டாங்க. அவங்களும் நல்ல போல்டு தான். ஒரு இன்சிடென்ட்ல அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுல அவங்க தவறிட்டாங்க. இன்னைக்கு அம்மா வந்து சித்தி குழந்தைங்க ரெண்டையும் அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சித்தியோட பையனையும் பொண்ணையும் எங்க அம்மா போய் இருந்துதான் அம்மாவா தான் பாத்துக்கிறாங்க. எங்க சித்தி குழந்தைகளையும் சரி எங்களையும் சரி வளர்த்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைங்க செஞ்ச வேலை பெஸ்டா இருக்கும். ஒரு பாத்ரூம் கழுவுற கிளீன் பண்ற வேலையா இருந்தாலும் என் பொண்ணு கழுவுன பாத்ரூம் தான் கிளீனா இருக்குன்னு 4 பேர் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட், எந்த வேலையுமே நீட்டா பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிம்பாங்க. மல்டி டாஸ்கிங், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு வேலை நடந்துட்டு இருக்கணும். நீ சமைச்சிட்டு இருக்கணும், காய்கறி வெட்டிட்டு இருக்கணும், அடுப்புல ஒண்ணு இருக்கணும், வாஷிங் மிஷின் அங்க ஓடிட்டு இருக்கணும், இங்க கிரைண்டர் ஓடிட்டு இருக்கணும். ஒண்ணு முடிச்சுட்டு ஒண்ணுட்டு இல்லாம ஒண்ணு செய்யும் போதே இன்னொன்னும் செய்யணும்
1 ஹவர்ல எல்லா வேலையும் முடிச்சிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பக்காவா சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம காசு மிச்சம் பண்றது, எப்படி நம்ம ஏதாவது ஒரு சைட் வாங்கணும், இல்ல குழந்தைங்களுக்கு ஒரு நகை சேமிக்கணும், ஒரு பொருள் சேமிக்கணும் அப்படின்னா இருக்கிற அமௌண்ட்ல நம்ம எப்படி ஒரு சீட் கட்டலாம், எப்படி அதை எடுத்து சேமிக்கலாம், ஏதாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி தருவாங்க. எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். வெரி சூப்பர், வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். தேங்க்யூ சோ மச். அதான் 3 பெண் குழந்தைகள் அழகா வளர்த்திருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் வரும்போது அம்மாக்கள்ல சிலர் சொன்னது வந்து அந்த ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தது, அதை வந்து சொல்லி கொடுத்தது. ஒரு பொருள் சேர்க்கணும், ஒரு நகை சேர்க்கணும் அப்படின்னா அதை பத்தி சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் அது உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்கில். நிறைய விமன் நானுமே பார்த்திருக்கேன், அவங்களுக்கு அது இயல்பா வரும். அந்த பணத்தை எடுத்து பத்திரப்படுத்தி அதுல ஒரு பொருள் வாங்கிடுறதுங்கிறது ரொம்ப இயல்பா வரும். ஸோ அது இவங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மா இருந்திருக்காங்க. ஸோ வேற யாராவது உங்க அம்மாவை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேம், நான் ஸ்ரீலங்காவில இருந்து கௌதமி பேசுறேன். சொல்லுங்க கௌதமி. என்னன்னு சொன்னா, எங்க அம்மாவை பத்தி சொல்றேன்னு சொன்னா, அவங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. எப்பயுமே அந்த சோர்ந்து போக மாட்டாங்க. எனக்கு சொல்லும் போதே கொஞ்சம் அழகுறேன்டா. அவங்க இப்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஓகே சரி ஆயிரும். எல்லாமே டிப்ரெஷன்ல கவலையே நம்ம தான் அதுக்குதான் நிறைய ப்ரோக்ராம் பண்றோம். எல்லாமே நம்ம சரி பண்ண முடியும். நீங்க அது வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு பேச சொல்லுங்க, எல்லாத்துல இருந்து வெளியில வரலாம். நான் 10 days உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நான் ஓகே ஆனேன். எனக்கு இப்ப 2 weeksல டெலிவரி ஆக போகுது பேபி. அப்படியா? ஓகே, நல்லா நார்மலான டெலிவரி நடக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஈஸியா மாறிடும் லைஃப். 2 months ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப. ஆனா உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நார்மல் ஆகுறது அவங்கள ஒரு சேஞ்ச் தெரியுது. முதல்ல அந்த எங்களே கூட அவ்வளவு எனர்ஜியா நாங்க செய்ய மாட்டோம். அவங்க ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க எப்பயுமே. அந்த ஒரு யாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லா எடுத்து அப்படி செய்வாங்க. இப்ப அவங்க அப்படி இல்ல. 4 மணி முன்னே இல்லாம இருக்குன்னு தான் சொல்றாங்க. இதே மாதிரி அவங்க ஏன் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த கண் ஆப்ரேஷன் செய்ததுல இருந்து தான் 2011 ஒருக்கா வந்து இந்தியாவுக்கு போய் ஆத்மா ஹாஸ்பிட்டல்ல காட்டி 1.5 monthல ஓகே ஆகி வந்துட்டாங்க. இப்ப நவம்பர்ல இருந்து அந்த படபடப்பா இருக்குன்னு சொல்லி நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டி எல்லா செக்அப் பண்ணி எல்லாமே நார்மல். அதுக்கப்புறமா போன வருஷம் ஜனவரி கண் ஆப்ரேஷன் செய்து அது சக்சஸா தான் வந்தது. ஆனா அதை கொஞ்சம் ஓவரா கேர் பண்ணி உங்களுக்கு அது டிப்ரெஷனா மாறிச்சான்னு தெரியல. ஜனவரி பிப்ரவரி எடுத்துட்டு இருக்காங்க. நான் உங்களோட பர்சனலா கதைப்போன்னு கூட யோசிச்சேன்டா. இன்னும் சொல்யூஷன் சொல்லி எனக்கு உங்களோட வீடியோ பார்த்தோன்னு தான் நான் கொஞ்சம் சாரி அழகு வந்துட்டது. சரி பண்ண வேணாம். சரஸ்வதி, நீங்க இருக்கீங்க இல்லையா லைன்ல? இருக்கேன் மேம். சோ நீங்க இவங்களுக்கு கௌதமி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம டீம்ல சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. ஓகே மேம், நானே பேசுறேன். ஓகே சரஸ்வதி. சோ கௌதமி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு பேசுவாங்க, எல்லாமே சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ நீங்க எதுவும் worry பண்ண வேணாம். என்னன்னா சில விஷயத்துக்கு புரிதல் மட்டும்தான் இங்க கடவுள். அதாவது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்க பெரிய லெவல்ல வாழ்ந்துருவோம். சோ அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதை ஃபீல் பண்றாங்க. சோ இன்னும் நமக்கு அது சார்ந்து வேணும்னா அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்றதுதான். மற்றபடி உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும், நீங்க இதுல இருந்துலாம் வெளியே வந்துடலாம். தேங்க்யூ சோ மச். நீங்களும் நிறைய சொன்னீங்க அம்மாவை பத்தி. சோ அம்மாவை பத்தி ஞாபகம் வரும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது. நமக்கு அதே மாதிரி நம்ம குழந்தை வந்து நம்மளை பத்தி பேசணும் அப்படின்னா 2 விஷயமா இருக்கணும். அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் நம்மளை பத்தி பேசும்போது மேபி அவங்களுக்கு அந்த சூழல்ல பாசிட்டிவா பேச முடியுது அப்படிங்கும் போது அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம சொன்ன அதே 2 கம்யூனிட்டி மறுபடியும் எடுத்துக்குவோம். அந்த டிஸ்டர்ப் ஆகிறது பிளஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கிறது. டிஸ்டர்ப் ஆகிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கவே கூடாது. இந்த டிஸ்டர்பன்ஸ்ல 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பிசிக்கலி அவங்களோட ஹெல்த் வைஸ்ல டிஸ்டர்ப் ஆகி அதனால லைஃப் போறது.
அது அது வந்து இப்ப கம்மியாயிட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து டேட்டால அது இல்ல. சோ அது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அம்மாக்கு என்ன ஆயிரும்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படியே ஸ்லோவா வந்து ஃபேமிலியில அது ஸ்ப்ரெட் ஆகும். அது குழந்தைகளை பாதிக்கும், ஹஸ்பண்டை பாதிக்கும், அந்த சூழ்நிலை பாதிக்கும். இந்த மாதிரி இனி வரவே கூடாது. இனி அப்படி ஒரு சொசைட்டியே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே பேரண்டிங்ல தான் ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா இந்த பீரியட்ஸ் பெயின் இதெல்லாம் நாகிங் மென்னுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பெயின் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா என்ன மீனிங்னா, நம்ம மனசை வந்து எதையே கவனிக்கணும், எதையே கவனிக்க கூடாதுங்கிற அவேர்னஸ். தேவையில்லாததை சிந்திக்கும் போது நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் உங்க பாடியில பெயினா மாறும். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியலன்னா அந்த வீட்டுல யாருதான் உங்களுக்கு உதவ முடியும்? யாருனாலையும் உதவ முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் லிமிட் தான். கெப்பாசிட்டி ஆர் அவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாரும் லிமிட்டடா தான். அவங்களே தான் பாத்துக்க முடியும். நம்மள எவ்வளவு நாள் பாத்துக்க முடியாது. அப்போ ஒருத்தங்க நான் சொல்றது இந்த கம்யூனிட்டினா இங்க இல்லை, எல்லாருக்குமே நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா? சோ அதனால மத்தவங்களுக்கும் நான் சேர்த்து நம்மளாலதான் உதவ முடியுங்கிறதுக்காக சொல்றேன். சோ அப்ப யாராவது டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம்னா பேரண்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிடணும். ஒரு குழந்தை வளர்த்தும் போதுல இருந்தே நம்ம வந்து அதுக்கு கேர் கொடுக்கணும். அதுவும் முக்கியமா இந்த பெண் குழந்தைகள் வந்தா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இப்ப பீரியட்ஸ் பெயின் அதெல்லாம் ஒண்ணும் உண்மையே இல்லை. நீங்க மேபி அதை என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை டீட்டெயில்டா என்னால பேச முடியும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ் தான். சோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு குழந்தை வளர்த்தோம்னா அந்த டைம்லயும் அந்த குழந்தைனால எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆக்டிவா இருக்க முடியும். அந்த மாதிரியான பிரிவினைகள் இந்த 3 நாள் இது பண்ண முடியாது அப்படிங்கறது இல்லாம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா இவ்வளவு நல்லா இருக்கும். அது தெரியவே கூடாது. அந்த மாதிரி நீங்க நார்மலா இருக்கீங்களா இல்ல பீரியட்ஸ்ல இருக்கீங்களா வெளியவே தெரியக்கூடாது. அது ஒரு மாதிரி ஒருத்தங்கள்ட்ட இருந்து இரக்கத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான உருவான நேச்சர் தான் விமனுக்கு. உண்மையாலுமே அவங்க வழியில பாதிச்சு அதுக்கான உதவியை தேடுறதுங்கிறத விட ஒரு மென்னிட்டு இருந்து அட்டென்ஷனை வாங்குறதுக்காக நம்ம உருவாக்கிக்கிறது தான் இதெல்லாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இந்த நாட்கள் வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே இருக்கிறது. இதே மாதிரிதான் ஆஃப்டர் டெலிவரியுமே. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க எதையுமே தப்பா யோசிக்க வேணாம். நம்மளுக்கு அப்படி உண்மையாலுமே வலி இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுங்கிற அர்த்தம் தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு பயங்கர பவர் இருக்கு, நம்ம நினைச்சோம்னா எல்லாத்தையும் பண்ணலாம். அது எல்லாமே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். பட் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா முடியாம கஷ்டமா இருக்கு, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? இதையுமே நம்ம சின்ன வயசுலயே குழந்தைகளை வளர்த்தும் போது கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா போல்டா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல 3 கேட்டகரியா பிரிக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கே, அதாவது ஒரு விமன் வந்து டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்ல பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு வலி வந்துடும், உங்களுக்கு ஏதோ ஒரு அன்ஈசினஸ் வந்துடும். சோ அதை வந்து சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா இப்பவே பேரண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 2வது வந்து செல்ஃப் எஸ்டீம் சார்ந்தது, பொட்டென்ஷியல் சார்ந்தது. இப்ப வந்து ஒரு வெளியில போகணும், இப்ப ஹஸ்பண்ட் இல்ல, அந்த விமன் தான் போயிட்டு அந்த வேலையை பண்ணிட்டு வரணும். டிபெண்டன்சி யாரு கூட்டிட்டு போவா? இது இப்ப இங்க இருக்க எல்லாத்துக்கும் இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெஹிக்கிள் புக் பண்றதுக்கோ இல்ல ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு டிரைவ் பண்றதுக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்கில் இல்லாம அந்த இடத்துல கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்கில்டா இல்ல, விமன் வந்து ஸ்கில்டா இல்லைன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் வரும். சோ என்னென்ன ஸ்கில், பேசிக் ஸ்கில்னு ஒண்ணு இருக்கு. ஒரு டிரைவிங் ஒரு பேசிக் ஸ்கில், ஒரு வெளியில போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றது ஒரு பேசிக் ஸ்கில். இந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ்ங்கிறத நம்ம டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியில வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அந்த விமன்னால வந்து உருவாக்குற மாதிரி ஆயிரும். சோ அதை நம்ம பிரேக் பண்ணோம்னா அதுவும் ஸ்கில்ஸா இருந்தது. சோ அதெல்லாமே வந்து நம்ம சின்னதுல கொடுக்குற அந்த எம்பவர்மெண்ட் உன்னால முடியும் போதே அவங்க நேச்சுரலாவே கத்துக்குவாங்க. 3வது முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்த உருவாக்கி முடிக்கிறது. எண்ட் டு எண்ட் வேலை. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கம்ப்ளீஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? எண்ட் டு எண்ட். இப்ப நீங்க சமையல் ரூம் போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு டிஷ்ஷை நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா அதைய ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எடுத்து முடிச்சுட்டு வெளியில வரதுதானே அந்த விமன் நேச்சர். நாட் ஓன்லி குக்கிங், எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன். சோ உன்னை கிரியேட் பண்ணும், அது முடிக்கிற வரைக்கும் நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். வி டோன்ட் ஹாவ் டு டிபெண்ட் சம்மன், வி டோன்ட் ஹாவ் டு அந்த ட்ரஸ்ட்ன்றதை சொல்ல வரல, டிபெண்டன்சி. அவங்க வந்தாதான் நான் முடிப்பேன், இல்லைன்னு நான் முடிக்க மாட்டேன். எனக்கு ஆரம்பிக்க தெரியும், ஆனா வந்து யாராவது இருந்தாதான். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க ஹாஸ்டல்ல விமன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மென்
பொண்ணுன்னு இல்ல, ஒரு கேர்ளே தேவைப்படும். இப்போ ஒரு பக்கம் போகணும்னா நீ வா, நீ வந்தாதான் நான் போவேன். யாராவது வேணும், அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, பெஸ்டா இருப்பாங்க, ஆனாலும் யாராவது ஒருத்தங்க வேணும். சோ ஒரு வேலையை எடுத்து முடிக்கும் போது யாரும் இல்லாம நானே முடிப்பேங்கிற அந்த ஒரு நேச்சர் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய விஷயத்தையும் சாதிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமா எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய ஐடியா இருக்குங்க, பிசினஸ் இப்படிதான் பண்ணணும்னு எனக்கு எல்லாம் தோணுது, யாராவது உதவிக்கு இல்ல அப்படிங்கறத விட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு உதவிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறத இப்ப ஃபீல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு யாருமே உதவி தேவையில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இறங்கிட்டோம்னா போதும், நம்மளால முடிக்க முடியுங்கிற கான்பிடன்ஸோட இறங்கிட்டோம்னாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். யாருமே உதவணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த உதவி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மனசு ஹாப்பியா இருந்துச்சுன்னா அந்த உதவி ஏதோ ஒரு விதத்துல கிடைச்சிடும். சோ இந்த 3 விஷயமே இந்த சைட்ல இருக்கக்கூடிய விமனுக்கு வந்து டவுனா இருக்கு. அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா இதெல்லாம் பேரண்டிங்ல இருந்தே ஆரம்பிக்கணும். பிளஸ் நம்ம என்ன பண்ணணும்னா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு விமனா இருக்கும்போது நீங்க ஃபாரம்ல போறீங்க, நிறைய விதமான கிளப்ஸ் ஆர் விமன் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய சில மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்க மூலமா நீங்க இப்போ ஒரு எம்ப்ளாயரா இருக்கீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு அது போய் சேர்ந்தாலே போதும். நம்ம கிரியேட் பண்ற சின்ன சின்ன அஜெண்டா தான், இவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், அதை எப்படி மாத்தி அமைக்க போறோம், அதுக்கப்புறம் நேச்சுரலாவே எல்லாரும் அந்த எம்பவர்மெண்ட்குள்ள வந்துடும். ஓகே, சோ வேற யாராவது அம்மாவை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ மேம், சொல்லுங்க. என் பேர் வந்து விபூஷா. நான் வந்து இப்போ வந்து எனக்கு 21 இயர்ஸ் ஓல்டு. இப்போ வந்து ஒரு டீனேஜரா இருக்கப்போ எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து வில்லன்ஸ், அவங்க வந்து ஜாலியா இருக்க விட மாட்டேறாங்க, மற்ற பேரண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நான் வந்து அஸ் ஏ க்ரோ அப் எனக்கு வந்து இப்போ புரியுது, எங்க அம்மா தான் வந்து என்னோட பேக் போன், என்னோட ஸ்ட்ரென்த், அப்புறம் எனக்கு சாண்டா கிளாஸ் எல்லாமே எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி புரியுது. இங்க நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க முன்னாடி வந்து நான் ஏதோ வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், என் அம்மா அப்படி கிடையாது, என்ன புரிஞ்சுப்பாங்க, என்ன நம்புவாங்க, எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த ஆன்லைன் மீட்டிங்லயே அவங்க இருக்காங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா பாபு, அவங்க பாபுராணி, அவங்க வந்து என்னோட பாட்டியை பத்தி பேசினாங்க. பினான்சியலா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் போத் ஆஃப் தெம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன், ஐ லவ் யூ மம்மி, ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ பாபுராணிக்கு இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணு ஹாப்பி விமன்ஸ் டேவை இந்த இது மூலமா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் பிடிக்கும், அதுதான் உண்மையான விஷயம். பட் சில சூழல்கள்ல வந்து ஒரு விதமான எமோஷன் கிரியேட் ஆயிருக்கும், அதெல்லாம் நம்ம பிரேக் பண்ண போறோம். அந்த மாதிரி எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்காம என்ன கிடைச்சதோ அது பாசிட்டிவா கிடைச்சதுன்னா ஹாப்பி, பாசிட்டிவா கிடைக்கலையா ரொம்ப ஹாப்பி, என்னால நம்மனால மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சோ வேற யாராவது அம்மாவை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. விமனா இன்னைக்கு நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது காரணம் வந்து உங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவேர்னஸ் இருக்கு, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரும் நினைச்சோம் அப்படின்னா கஷ்டப்படுற எந்த ஒரு விமனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், சில விஷயத்த மாத்தி அமைக்க முடியும், கம்ப்ளீட்டா மாத்தி அமைக்க முடியும், நம்மளுக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ என்னெல்லாம் மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஸ்லோவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முக்கியமா விமன் தன்னோட செல்ஃபான பவரை இம்ப்ரூவ் பண்றது மட்டும்தான் மாத்தி அமைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே எவ்ரி ஒன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பிளான் வச்சிருக்கோம், அந்த பிசினஸ் கம்யூனிட்டியை பில்ட் பண்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் March 30 அப்போ வந்து நம்மளோட தேர்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இதே 10 days செஷன். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் மாத்திரம், 10 days செஷன்ல 9 days செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 10th day இந்த 3 day லைவா நம்ம ரிட்ரீட் வச்சோம் இல்லைங்களா ஏற்காட்டுல, அதே மாதிரியே பண்ண போறோம். ஸோ 9 days லைவா ஆன்லைன்ல இருக்கும், 10th day மாத்திரம் நம்ம வந்து ஆஃப்லைன்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ அதுதான் அந்த மாற்றம். ஸோ அதுல எல்லாரும் நம்ம ஜாயின் பண்றோம், மறுபடியும் நிறைய விஷயத்த மாத்துவோம். Thank you everyone. So happy Women's Day. மறுபடியும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம்.